வீட்டில் இருந்துகிட்டே உங்கள் ஆதார் எண்ணை மாற்றணுமா? அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளே ஸ்டோரில் ஆதாருங்கிற ஆப்பை வந்து ஆதாருங்கிறது ஆல்ரெடி நம்மகிட்ட இருந்திருக்கும். அது வேணால் இந்த ஆதாருங்கிற ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆதார் வந்து நியூ அப்டேட்டு. இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஃபோன் நம்பரை நம்மளால் அப்டேட் பண்ணிக்க முடியும் நம்மளாவே வீட்டில் இருந்துட்டு. இதில் 75 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்டு நீங்கள் அட்ரஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் வச்சு நம்ம இதுலேயே பயோமெட்ரிக் மூலமாக நம்ம பண்ணிக்கலாம். அந்த ஓல்டு நம்பரை கொடுத்துட்டு நியூ நம்பரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓடிபி மூலமாக வரும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வித்தின் 1 மந்த் டைம் எடுத்துக்கிறாங்க, அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் வந்து சொல்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் போதும். இப்போ நீங்கள் இது இந்த மாதிரி தான் நம்ம ஆப்புக்குள்ளே போகும். ஸோ இதுதான் இன்டர்ஃபேஸு. ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் வச்சு நம்ம உள்ளே போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஒன்று ஆதார் நம்பர் ஓடிபி மூலமாக உள்ளே போகிறோம், இல்லை அப்படின்னா ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் வச்சு உள்ளே போகிறோம். இப்போ நம்ம ஃபேஸ் ஆத்தென்டிகேஷனில் போயிட்டு இந்த இடத்துல என்டர் ஆதார் நம்பர், நம்மளோட ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கிறோம். இதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் எந்த ஃபோன் நம்பர்னு கேட்குது. உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த செட்டிங்கை ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு வரும். ஸோ இது மூலமாக வெரிஃபை உள்ளே பண்ணிவிட்டு இதில் வந்து அப்டேட் ஆதார் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். சார்ஜஸ் வந்து 75 ருபீஸ் பிடிக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஃபேஸ் இனிஷியேஷன் இதுக்குள்ளே போய் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் போனதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே நம்மளோட ஆதாரோட ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா, ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிறது பாருங்கள், கீழே அப்டேட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மை ஆதார் அப்டேட். இந்த அப்டேட்டில் உங்கள் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அட்ரஸ் அப்டேட் பண்ணிக்கலாம், நேம் அப்டேட், இமெயில் ஐடி அப்டேட்டு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி நம்ம பண்ண விஷயங்கள் இங்கே இருக்கும். நீங்கள் பே பண்ணி இப்போ மொபைல் நம்பரை நம்ம அப்டேட் பண்ணுறோன்னா இங்கே பாருங்கள், ப்ராசஸிங் டைம் 30 டேஸு, ப்ராசஸிங் ஃபீஸ் 75 ருபீஸ். ஸோ கரண்ட் மொபைல் நம்பரோட ஓடிபி மூலமாக நியூ நம்பரில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு வந்து அட்ரஸ் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அட்ரஸ் ஆப்ஷன் மட்டும் இப்போ இல்லை, மொபைல் நம்பர் மட்டும் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பின்னாடி எல்லாமே ஃபர்தராக வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். இதோட ஸ்டேஜஸையும் நீங்கள் ஃபைன் பண்ணலாம், எத்தனை நாளில் வருது அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. எப்போ நம்ம பண்ணோம், ப்ராசஸ் ஆகிட்டுருக்குதாங்கிறத பே பண்ணிட்டோம். ஸோ வித்தின் 1 மந்தில் நமக்கு அப்டேட் ஆகிடும். தேங்க்யூ.